ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, உம்மை துதிக்கிறேன். நன்மையானவைகளை பேசுகிறவரே, உம்மை துதிக்கிறேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தாவே, உம்மை துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன். எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தாவே, உம்மை துதிக்கிறேன். ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தாவே, உம்மை துதிக்கிறேன். மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிற கர்த்தாவே, உம்மை துதிக்கிறேன். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற கர்த்தாவே, உம்மை துதிக்கிறேன், 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 துதிக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை துதிக்கிறேன், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறேன், உம்முடைய நாமத்தை வாழ்த்துகிறேன், உம்முடைய நாமத்தை போற்றுகிறேன், உம்முடைய நாமத்தை புகழுகிறேன், உம்முடைய நாமத்தை கனம் பண்ணுகிறேன், உம்முடைய நாமத்தை வாழ்த்தி வணங்குகிறேன். ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தாவே, உம்முடைய நாமம் சிறந்தது என்று சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவரே, ராஜாதி ராஜாவே, உம்முடைய நாமத்தை நான் உயர்த்துகிறேன். ஆண்டவரே, உம்முடைய நாமம் சிறந்தது என்று சொல்லி நான் செபித்து உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து உம்முடைய நாமத்துக்குரிய கனத்தையும் மகிமையையும் செலுத்துகிறேன். ஆண்டவரே, ராஜாதி ராஜாவே, உம்முடைய நாமம் மகிமையானது. ராஜாவே, உம்முடைய நாமம் வல்லமை உள்ளது. ராஜாவே, உம்முடைய நாமம் சிறந்தது. ராஜாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உம்முடைய நாமத்தை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன், உம்முடைய நாமத்தை நான் வாழ்த்துகிறேன், உம்முடைய நாமத்தை நான் உயர்த்துகிறேன், உம்முடைய நாமத்துக்குரிய கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்துகிறேன். உம்முடைய நாமம் சிறந்தது, உம்முடைய நாமம் உயர்ந்தது, உம்முடைய நாமம் போதுமானது. உம்முடைய நாமத்துக்கு மகிமை, உம்முடைய நாமத்திற்கு எல்லா துதி ஸ்தோத்திரங்களை செலுத்தி உம்முடைய நாமத்தை நான் ஆராதித்து உம்முடைய நாமத்தை நான் தொழுது கொள்ளுகிறேன். ஆண்டவரே, இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், 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 துதிக்கிறேன். இரட்சகரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். வல்லமை உள்ளவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்முடைய நாமத்தை துதிக்கிறேன். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவரே, உம்முடைய நாமத்தை துதிக்கிறேன். அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடப்பிக்கிறவரே, உம்முடைய நாமத்தை துதிக்கிறேன். மகிமையின் தேவனே, உம்முடைய நாமத்தை துதிக்கிறேன். இரட்சகராகிய தேவனே, உம்முடைய நாமத்தை துதிக்கிறேன். உன்னதமானவராகிய தேவனே, உம்முடைய நாமத்தை துதிக்கிறேன். அன்பின் தேவனே, உம்முடைய நாமத்தை துதிக்கிறேன். அடைக்கலமானவரே, உம்முடைய நாமத்தை துதிக்கிறேன். ராஜரீக பிதாவே, உம்முடைய நாமத்தை துதிக்கிறேன். அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடப்பிக்கிறவரே, உம்முடைய நாமத்தை துதிக்கிறேன். மகத்துவங்களின் ராஜாவே, உம்முடைய நாமத்தை துதிக்கிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். உம்முடைய நாமம் உன்னதமானது கர்த்தாவே, உம்முடைய நாமம் அதிசயமானது கர்த்தாவே. உம்முடைய நாமத்தை உயர்த்தி உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து உம்முடைய நாமத்தை புகழ்ந்து உம்முடைய நாமத்தை ஆராதிக்கிறேன். அப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமையான ஒரு நாமம். இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகத்துவமுள்ள நாமம். இயேசு கிறிஸ்துவின் நாமம் அதிசயங்களை செய்கிற நாமம். இயேசு கிறிஸ்துவின் நாமம் உன்னதங்களில் வீற்றிருக்கிற நாமம். எல்லா தேவர்களுக்கு மேலான ஒரு நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால்கள் எல்லாம் முடங்கும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமம் உயர்த்தப்பட்டிருக்கிற அந்த நாமத்தை இந்த காலை வேளை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த நாமத்தை நான் வாழ்த்துகிறேன். அந்த நாமத்தை நான் உயர்த்துகிறேன். அந்த நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். அந்த நாமத்துக்குரிய ஸ்தோத்திரங்களை செலுத்தி அந்த நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். ராஜரீகம் பண்ணுகிறேன். உம்முடைய நாமம் சிறந்தது. ஆகவே உம்முடைய நாமத்தை நான் துதிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, அற்புதரே, மை ஸ்தோத்திரிக்கிறேன்.
அதிசயமானவரே மை ஸ்தோத்தரிக்கிறேன். மகத்துவமானவரே மை ஸ்தோத்தரிக்கிறேன். மகிமையின் ராஜாவே உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறேன். ராஜரீகம் பண்ணுகிறவரே உம்முடைய நாமத்தை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. மை துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன். மகிமையான தேவனே மை துதிக்கிறேன். வல்லமை நிறைந்த எங்கள் ராஜாவே மை துதிக்கிறேன். மகத்துவங்களின் ராஜாவே உம்முடைய நாமத்தை துதிக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. எங்கள் அன்பின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த காலை வேளை உமக்கு முன்பாக எங்கள் உடல் பொருள் ஆவி ஆன்மா யாவையும் தாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் எனக்கும் கேட்கிற யாவருக்கும் உடைய சமூகத்திலே பிரீதியா இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வணங்கி வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்முடைய ஜீவியத்திலே நல்லவராக வல்லவராக போதுமானவராக இருக்கிறார், இருப்பார், இருக்க போகிறார். அதற்காக நான் அதிகமாய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஜெயம் கொடுக்கிற ஒரு நாளாக, ஜெயத்தை சுதந்திரிக்கிற ஒரு நாளாக இருப்பதாக. அதற்காக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் மகிமைப்படுவாராக. ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நேற்றைய தொடர்ச்சியை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், அதனுடைய வசனங்களை நாம் வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை உங்களுக்காய் வாசிக்கிறேன். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பாத்திரங்களை குறித்து நாம் தொடர்ந்து சிந்திக்கிறோம். எலியா சாரிபாத் அந்த ஊர்ல இருக்கிற அந்த விதவைக்கு விண்ணப்பம் வைக்கிறான். எனக்கு குடிக்கிறதற்கு ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா. அன்பானவர்களே, அந்த பாத்திரம் 2 வகையான பாத்திரங்களை குறித்து சொன்னேன். நாம் தினந்தோறும் பயன்படுத்துகிற வீட்டு வேலைகளுக்காக மற்றவர்களுக்காக பயன்படுத்துகிற பாத்திரங்கள், அதற்கு ஆங்கிலத்தில் விசல்ஸ் என்று சொல்லப்படுகிறது. மனிதர்கள் என்ற பாத்திரங்களை ஆண்டவர் கேரக்டர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கேரக்டர் என்பதற்கும் விசல்ஸ் என்பதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் இங்கே ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை ஏசாயா 52ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லுகிறார். புறப்படுங்கள் புறப்படுங்கள், அவ்விடத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்மை கர்த்தருடைய பாத்திரங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் நிறைய காரியங்களை அதில் சிந்தித்திருக்கிறோம். சங்கீதக்காரன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு இரட்சகருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று சங்கீதக்காரன் சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம். வேதத்தில தேவனுடைய வசனங்கள் அப்படிதான் சொல்லுகிறது. புறப்படுங்கள் புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு புறப்படுங்கள், புறப்பட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே உங்களை சுத்திகரியுங்கள் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து நாம் அந்த பாத்திரங்களை குறித்து, கனத்துக்குரிய பாத்திரங்கள், கனவீனத்துக்குரிய பாத்திரங்களை குறித்து
நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கானாவூர் கல்யாண வீட்டிலே அந்த எஜமான் கனமான காரியத்திற்கு அல்ல, கனவீனமான காரியத்திற்காக பாத்திரங்களை வாங்குகிறார். அப்படி என்றால் நம்முடைய பார்வைக்கு எதெல்லாம் கனவீனமாய் தெரிகிறதோ அவையெல்லாம் தேவனுடைய பார்வைக்கு கனத்துக்குரியதான். யாரெல்லாம் தங்களை அஞ்ஞானிகள் என்று சொல்லுகிறாரோ அவர்களெல்லாம் தேவன் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தெரிந்து கொள்ளுகிறார். தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறார். இருக்கிறவர்களை அவமாக்கும்படி இல்லாத நம்மை போல ஆட்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். அவருடைய கரத்திலே நாம் பயன்படுகிற பாத்திரங்கள். இந்த கல்யாண வீட்டிலே வைக்கப்பட்டிருந்த அந்த பாத்திரங்கள் அவன் வச்ச இடத்துல வைக்கப்பட்டிருந்தது என்று நான் நேற்றைய தினத்திலே உங்களோடு சேர்ந்து தியானித்தேன். அது வைக்கப்பட்ட இடத்தை விட்டு அது நகரவில்லை. அந்த எஜமான் எதற்காக அவைகளை வைத்தானோ அவைகளை அது நிறைவேற்றினது என்று முடித்தேன். இன்றைக்கு அந்த ஜாடிகளிடத்திலே 3 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். 3ஐயும் சொல்ல முடியுமான்னு தெரியாது. ஆனாலும் உங்களுடைய புரிதலுக்காக சொல்லுகிறேன். அந்த ஜாடிகள் திறந்த அனுபவம் உள்ள தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடையாளம். அந்த ஜாடிகள் மேல மூடி போட்டு மூடவில்லை, அவைகள் திறந்திருந்தது. ஆனால் கனமான காரியத்திற்காக வைக்கப்பட்ட இடத்துல அவைகள் மூடப்பட்டிருந்தது, பாதுகாக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த பாத்திரங்கள் மூடப்படவில்லை, திறந்தவைகளாயிருக்கிறது. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு திறந்த அனுபவம், ஒரு புஸ்தகத்தை திறக்கிறது போல நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு நம்முடைய இருதயத்தை நாம் திறக்க வேண்டும். அந்த திறக்கிற அனுபவம் நமக்கு இருக்குமானால் அன்பானவர்களே, நிச்சயமாகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சிலர் அப்பப்ப திறக்கிறாங்க, அப்பப்ப மூடிக்கிறாங்க. எப்படி காலையில எழுந்து நான் கேட்டை திறக்கிறேனோ வீட்டை திறக்கிறேனோ அப்படி ஒரு சிலர் திறக்கிறாங்க. எப்படி ராத்திரில கேட்டையும் வீட்டையும் தாப்பால் போட்டு பூட்டுகிறேனோ அது போல பூட்டிக் கொள்ளுகிறார். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் ஒரு திறந்த அனுபவம் உடையவர்களாய் இருக்குது. அந்த திறந்த அனுபவம் தான் நமக்கு தேவை. கனமான இடத்துல வைக்கப்பட்ட பாத்திரங்கள் மூடப்பட்டு பத்திரமாக வைக்கப்பட்டது. அவைகளால அந்த கல்யாண வீட்டிலே பிரயோஜனப்படவில்லை. அந்த பாத்திரங்களை எதற்கு நான் ஒப்பிடுகிறேன் என்றால், நான் படித்திருக்கிறேன், நல்ல உயர்ந்த இடத்தில் இருக்கிறேன், நான் உயர்ந்த ஜாதி, நான் இப்படி நான் அப்படி என்று தனக்கு தானே விதற்றிக் கொள்ளுகிற பீத்திக் கொள்ளுகிற பெருமைக்குரியவர்களை அந்த கனத்துக்குரிய ஜாடிகளாக நாம் பார்ப்பது நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நேற்று தினத்துல ஒரு பிரேயருக்கு போயிருந்தேன். அதுல பிரசங்கம் பண்றதுக்கு ஒருத்தர் கொடுத்திருந்தாங்க. அவரு இந்த மொபைல்ல ஏதோ ஒண்ணு வச்சுக்கிட்டு வசனம் பேசுறார், இப்படி ஆட்டிக்கிட்டே பேசுறார். எனக்கு கொஞ்ச நேரம் உட்கார்ந்தேன். எனக்கு எப்பவுமே ஆண்டுடைய பிள்ளைங்க பிரசங்கிமார்களா இருக்கட்டும், விசுவாசிகளா இருக்கட்டும், எந்த பங்கனுக்கு போனாலும் இந்த வேதம் நம்ம கையில இருக்கும். அட்லீஸ்ட் புதிய ஏற்பாடாவது நம்ம கையில இருக்கு. நம்முடைய ஹோலி பைபிள எதோ நம்ம பையில வச்சுக்கிட்டு போறோம். பைபிள நம்ம கையில இருக்கும் எந்த பங்கனுக்கு போனாலும். அதே சமயத்துல ஒரு முக்கியமான கூட்டங்களுக்கெல்லாம் போறோம்னா போன இடத்துல முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் வந்தது எனக்கு ஆசீர்வாதமாகவும் இந்த இடத்துல உள்ளவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி என்னை பரிசுத்தப்படுத்துங்க என்று நாம் ஜெபிக்கணும். நான் எப்பவுமே முழங்கால் படியிட்டேன்னா சொல்லுவேன், ஆண்டவரே
யோவான் 17:19 படி என்னை பரிசுத்தப்படுத்துங்க. எபிரேயர் 9:14 படி என்னை பரிசுத்தப்படுத்துங்க. 1 யோவான் 1:7-9 படி என்னை பரிசுத்தப்படுத்துங்க. ஏசாயா 1:18 படி என்னை சுத்திகரிங்க, என் கைகளை என் மனதை சுத்திகரிங்கன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ண. நேற்றைய தினத்துல அந்த கூட்டத்துல பிரசங்கத்துக்கு என்ன ஜெபம் பண்ண சொன்னான். ஜெபம் பண்ணிட்டேன். ஆனா ஒரு பைபிளே இல்லாம பிரசங்கம் பண்ண பிறகு இவருக்கா போய் நான் ஜெபம் பண்ணன்ற மாதிரி வருத்தப்பட்ட. ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்தேன். ஒண்ணு நமக்கு அது செட் ஆகி வரல. இந்த டிரைவிங் ஸ்கூல்ல கத்து கொடுப்பாங்க. நேற்று பாசி டிரைவிங் ஸ்கூல்ல போனப்போ அங்க 2-3 டிவி வச்சிருக்கிறாங்க. அது சொல்லுது, நான் சொல்லுகிறபடி கியர் போடுங்க, மேல் பக்கம் எடுங்க, கீழ்பக்கம் போடுங்க. அந்த மாதிரி அவரு கிளாஸ் எடுத்துன்னு இருக்கிறார். வந்தவங்களுக்கு பிரசங்கம் பண்ணல. நான் வந்துட்டேன், மனசு பொறுத்தலோட நான் வெளியே வந்துட்டேன். ஆகவே வேதத்தை, வேதாகமத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்காவிட்டால் அவனுக்கு விடியற்கால வெளுப்பு இல்லை. நிறைய பேர் எங்க போனாலும் மொபைல் எடுத்துன்னு போறதுக்கு மறக்கிறது இல்லை, பணம் எடுத்துன்னு போறதுக்கு மறக்கிறது இல்லை. இப்போ உங்க மைண்ட் வாய்ஸ் கேக்குது, பணம் கூட எங்க எடுத்துன்னு போறாங்க பாஸ்டர்? அதுதான் ஜிபே, போன்பே, பேடிஎம் அப்படியெல்லாம் இருக்குது, அப்படி போயிடுறாங்க பாஸ்டர் சொல்றது எனக்கு தெரியுது. ஆனாலும் எப்படியோ இத மறக்காம நம்ம போறோம். ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமத்தை நம்ம எடுத்துன்னு போறதுக்கு வெட்கப்படுறோம். இது ரொம்ப ரொம்ப ஒரு சரியில்லாத ஒரு காரியம், துக்கத்துக்குரிய ஒரு காரியம். கர்த்தருடைய பிள்ளைகள் வேதாகமங்களை கையில வைத்திருக்கு. எப்பொழுதும் நம்முடைய இருதயம் திறந்த புஸ்தகமாக இருக்க வேண்டும். நாம் திறக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க டிரான்ஸ்பரண்ட் என்று சொல்லுவாங்க. இந்த திறந்த அனுபவம் உள்ளவர்கள் பாதிக்கப்படுவார்களா? கண்டிப்பா பாதிக்கப்படுவாங்க. அவங்க பாதிக்கப்பட மாட்டாங்களா? கண்டிப்பா பாதிக்கப்பட மாட்டாங்க. யாருக்கு அப்படின்னா, திறந்த மனதை உடையவர்கள் எங்கேயும் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக இருப்பார்கள். அவர்கள் பாதிக்கப்பட மாட்டார். அது பாதிக்கிறது போல சிலர் எடுத்துக்கொண்டால் அது நமக்கு பாதிப்பல்ல, நம்மை சொல்லுகிறவர்களுக்கு பாதிப்பு. எதையும் மனசுல வச்சுக்காம பேசிடுறாருன்னு எனக்கு பேரு. எனக்கு என்னன்னா வெளிப்படையா இருக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கூடுமான மட்டும் நான் எப்பவும் சொல்லுவேன், 35 மார்க் எடுத்து பாஸ் பண்ணி அடுத்த கிளாஸுக்கு, அடுத்த வகுப்புக்கு போயும் இங்கேயே உட்கார்ந்து இருக்க கூடாது. ஆகவே நாம் எப்போதும் நம்மை திறந்தவர்களாய் இருக்க. அதைதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல 3ஆம் அதிகாரத்துல லவோதிக்கேயா சபைக்கு யோவான் சொல்லும் போது சொல்றார். 20வது வசனம், 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஆண்டவரானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று இது என்றார். ஆகவே இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். அதே இந்த அதிகாரத்துல பிலதெல்பியா சபைக்கு சொல்றாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோ நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டிருக்கிறபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்,
அதை ஒருவனும் பூட்டான். இது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு லவோதிக்கேய சபைக்கு? என்ன சொல்றாரு பாருங்க, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயை நின்று வாந்தி பண்ணி போடுவேன் சொல்ற. ஆகவே அடுத்து சொல்றார், நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யவனாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் நிர்வாணமாகிய அவலட்சணமாக தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிகம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். இதெல்லாம் சொல்லிட்டு தான் சொல்றாரு, இவ்வளோ காரியங்கள் இருக்குது, வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்று இயேசு கிறிஸ்து சொல்ற. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தினந்தோறும் கர்த்தர் நம்மை தட்டுகிறார். தினந்தோறும் நம்ம திறக்கணும். எப்பவும் நம்ம திறந்த அனுபவம் உடையவர்களாகவே இருக்க பழகிக்கொள்ள. அப்படி திறந்தால் என்ன நடக்கும் என்றால் கர்த்தர் பெரிய ரட்சிப்பினாலே அலங்கரிப்பார். இந்த திறந்த அனுபவத்தை நான் உங்களுக்கு அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில 37வது வசனத்தை ஒருவர் வாசித்தால் நலமாயிருக்கும் என்று நம்புகிறேன். யாராவது இருக்கிறீங்களா? சரி, நானே வாசிக்கிறேன். அப்பொழுது 36, 37 வாசிக்கிறேன். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயருடைய வீட்டிலே பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியான ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்கள் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலம் பூசினாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த வீடு திறந்தவன் யாரு? பரிசேயன். நேற்றைக்கு முந்தாம் நாள் கூட இமான் பாஸ்டர் எடுத்தார். பரிசேயன் ஒருவன் ஜெபம் பண்ண போனா, ஆயக்காரன் ஒருவன் ஜெபம் பண்ண போனான்னு செய்தியை கொண்டு வந்தார். ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. இந்த கால வேளையில் அன்பானவர்களே, பரிசேயன் இயேசுவுக்கு பந்தி விருந்து கொடுக்கும்படி தன் வீட்டை அழைக்கிறோம். எப்படி அழைக்கிறோம்? கனத்துக்குரியவர்களா இருக்கிறவங்கள அழைக்கிறோம். ஏழைகளை நம்ம அழைக்க மாட்டோம், வழிபோக்கர்களை நம்ம அழைக்க மாட்டோம். ஆகவேதான் மத்திய 25 நம்ம சொல்றோம், நான் வாசிக்கிறோம், நான் வியாதியா இருந்தேன் என்னை விசாரிச்சிங்க, பட்டினியா இருந்தேன் எனக்கு சோறு போட்டீங்க, இந்த சிறியரில் ஒருவனுக்கு என்னத்தை செய்தீர்களோ அதையே எனக்கு செய்தீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீ உள்ளவனை கூப்பிட்டா இன்னைக்கு வருவான், உனக்கு நீ விருந்து கொடுப்ப, நாளைக்கு அவன் கூப்பிடுவான், விருந்து கொடுப்பான். ஆனா யாரும் இல்லாத இருக்கிறவர்களுக்கு கொண்டு போய் உணவுகளை கொடுங்கள், பராமரியுங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, இந்த பரிசேயன் இயேசுவை தன் வீட்டில திறந்து ஏற்றுக்கொண்டிருந்தாலும்
பரிசேயனுக்கு ரட்சிப்பு உண்டாகவில்லை. மாறாக அந்த ஊர்ல பாவியான ஸ்திரீ. அப்போ தன்னுடைய இருதயத்தை திறந்தது யார் என்றால் பாவியான ஸ்திரீ. இயேசு கிறிஸ்து தட்டின அந்த சத்தம் அவளுக்கு கேட்டு அவள் கதவை திறந்தாள். காரணம், அவள் இயேசு செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவருடைய உபதேசங்களையும் கேட்டு ஆல்ரெடி அவ மனம் திரும்பிட்டா. அந்த நாட்கள்ல அவள் ஒரு அந்தரங்க சீசியாக இருந்திருக்க கூடுமோ என்று நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த ஊர்ல அவளுக்கு பேரு பாவியான ஸ்திரீ தான். சரி, அவ என்ன பாவம் செஞ்சாலும் அது நமக்கு தேவையில்லை. ஆனால் ஏதோ ஒரு விதத்திலே ஒரு தொடுதல் இந்த பாவியான ஸ்திரீக்குள்ள வந்ததுனால அவள் வீட்டை அவன் திறந்தான், ஆனால் இவளோ இருதயத்தை திறக்க. ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்துல கேட்கிறது, என் மகனே, என் மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா. இருதயம் தேவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அந்த இருதயம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நிறைய இருதயங்கள் இருக்கிறது. பைபிள் 50 வகையான இருதயங்கள் இருக்கிறது. அந்த 50 வகையான இருதயங்கள் அத நம்ம படிச்சன ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனால் நம்முடைய இருதயம் ஒரு திறக்கப்படுகிற இருதயமா இருக்கு. இந்த பாவியான ஸ்திரீ தன் இருதயத்தை ஆண்டவருக்கு திறக்காவிட்டால் வீட்டை திறந்து கொடுத்த பரிசேயன் வீட்டுக்குள்ள அவள் வந்திருக்க முடியாது. ஏன்னா பரிசேயன் வீட்டில அவன் ஒரு பாதுகாப்பாக தான் இருப்பான். ஆனால் அந்த பாதுகாப்பாக இருக்கிற அவன் வீட்டுக்குள்ள இந்த பாவியான ஸ்திரீ எப்படி நுழைஞ்சா? எப்படி அனுமதி கிடைச்சது? அப்பாயின்மெண்ட் இல்லாம பார்க்க முடியாது. அப்போ இவளுக்கு எப்படி அப்பாயின்மெண்ட் கிடைச்சது? அவ பயப்படாம அங்க போனா. அந்த வீட்டுல வாசல்ல காவல் காக்கிறவங்களையும் தள்ளிவிட்டு உள்ள போயிருப்பா. அல்லது ஆண்டுடைய பிரசன்னம், ஆண்டுடைய சமூகம் அந்த வாசல் காப்பாளர்களுடைய எண்ணங்களை மாற்றம் செய்து அவளை உள்ளே விட்டிருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் பரிசேயன் என்று சொன்னால் நல்ல வசதியானவனாய் இருப்பான், நல்ல சுயநீதி உடையவனாய் இருப்பான், கொஞ்சம் கெத்தான ஆளா இருப்பான். ஆனா அந்த அவன் எப்போ தன் வீட்டுக்கு முன்னாடி ஒரு காப்பாளரை வைப்பான்னு வச்சுங்க, ஒருத்தரோ 2 பேரையும் வச்சிருப்பான். அந்த வீட்டுக்குள்ள இவள் போக முடியாது, அனுமதி இல்லாம போக முடியாது. ஆனா இந்த அனுமதி இல்லாம உள்ள போறான் அப்படின்னா தேவனாகிய கர்த்தர் அங்க காவல்ல நின்றவர்களுக்கு உள்ளே ஏதோ ஒரு மாற்றத்தை செய்திருக்க வேண்டும், அவள் உள்ளே சென்றிருக்க வேண்டும். இது என்னுடைய சிந்தனையிலே வந்த வார்த்தை. அது சரியா தவறான்னு எனக்கு தெரியாது. நான் என் உள்ளத்திலே ஊகித்து கொண்டு, ஏனென்றால் அந்த காவலை கடந்து அவள் வர வேண்டுமானால் ஒன்று அந்த காவலர்கள் அவளை அனுமதிக்க வேண்டும், அல்லது ஆண்டவர் அந்த காவலுடைய இருதயத்தை, ராஜாக்குடைய இருதயத்தை நீர்க்காவை திருப்புகிறது போல அந்த வீட்டிலே அவளை வரவழைத்து அவளை பரிசுத்தப்படுத்தி அவளை குறித்து சொல்லி அந்த பரிசேயனுடைய புத்தியை மாற்றும்படியான ஒரு அதிசயத்தை அங்கே ஆண்டவர் செய்திருக்க வேண்டும். எப்படியோ நடந்தது. ஆனால் அந்த பேரு அவளுக்கு பாவியான ஸ்திரீ. இப்போ அந்த வீட்டுக்குள்ள போனா இயேசுவின் பாதங்களுக்கு பின்னாக நின்று, அப்படி என்றால் எப்படி நம்ம மண்ணிங்கால் போட்டு இப்படி உட்கார்ந்துக்குவோம், சைடா உடம்பு இப்படி இருக்கும், கால்கள் இப்படி இருக்கும். அப்படி அவர் மெத்தையில சாய்ந்து கொண்டிருக்கலாம், ஒரு ரவுண்டு திண்டு மேல அவர் சாய்ந்து கொண்டிருக்கலாம், களைப்பாக கூட இருந்திருக்கலாம். அவர் கால்கள் மண்ணிங்கால் போட்டு அப்படி அவரு கால்கள் பின்னாடி அப்படி மடங்கி உட்கார்ந்து இருக்கலாம். இவள் போனால் அழுதால் அவருடைய தலைமயிரினால் பாதங்களை துடைத்தால் பரிமள தைலம் பூசின. ஒன்று அழுதால், பாதங்களை துடைத்தால் பரிமள தைலம் பூசின. எப்ப அழுக வரும்? உடைஞ்சல் வந்தாதான் அழுக வரும்.
மனதுல ஒரு உடைவு வந்தாதான் அழுகவர். முக துக்கத்தினாலே இருதயம் சீர்படும் என்று பைபிள் சொல்லுகிறது. நீதிமொழிகள், இருதய துக்கத்தினாலே முகம் சீர்படும். அப்படி அவருடைய இருதய துக்கம் போய் அழுதால் அவருடைய பாதங்களை கண்ணீரினால் நினைத்தார். நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு ஒரு கலசம் தண்ணி கூட கொடுக்க மாட்டோம், பயம். இப்பெல்லாம் அப்படி ஆயிடுச்சு, யாரையும் நம்பி கதையை திறக்க முடியாது. அப்படி அந்த ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிற அனுபவம் நம்ம எல்லாருக்கும் வேணும். அவளோ கண்ணீரினால் அவருடைய பாதங்களை நினைத்தார். அப்ப எவ்வளவு கண்ணீர் விட்டு இருப்பா பாருங்க, அவ இருதயம் எப்படி நொறுங்கி இருக்குன்னு பாருங்க. ஏன்னா நொறுங்குண்ட இருதயத்தை கர்த்தர் புறக்கணிக்கிறது இல்லை. நான் பல முறை சொல்லி இருக்கிறேன், கண்ணீர்ல 3 வகை இருக்கிறது. ஒன்று, இந்த மூக்குக்கு பக்கத்துல அப்படியே சும்மா சலசலன்னு கொட்டும். ஒரு பிளாஸ்டிக் பையில தண்ணியை வச்சுட்டு குத்தனா அது எப்படி அந்த மாதிரி வரும். இந்த கண்ணீருக்கு பேர் நீலி கண்ணீர். சில நேரங்கள்ல சில வீடுகளுக்கு போனா, அந்த துக்க வீட்டுக்கு போனா, மரண வீட்டுக்கு போனா, நம்ம நீலி கண்ணீர் வடிக்க கூடாதுன்னு பேசிடுவேன். நம்ம மரித்தவர்களுக்காக அழக்கூடாது. அது சிலருக்கு ரொம்ப ஊண்டிங் ஆயிடுது. அப்ப நாங்க அதான் அழுது நீலி கண்ணீரா, அது அவங்களுக்கு புரிதல் இல்லை. ஏன் புரிதல் இல்லைன்னா, நம்முடைய பிரசங்கத்தை ஏற்றுக்கொள்ற மனப்பக்குவம் அவங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். இப்போ இந்த கண்ணு ஓரத்துல தண்ணி வரும், படுத்துக்கிட்டப்ப இல்ல, முடிச்சுக்கிட்டப்பவே ஒரு சர்ப்ரைஸான காரியங்கள் நடக்கும் போது, நமக்கு ரொம்ப நாள் கழிச்சு நமக்கு ரொம்ப வேண்டியவங்க நம்ம வீட்டுக்கு வரும்போது ஒரு கண்ணீர் வரும். அது பேர் தான் ஆனந்த கண்ணீர். 3வது கண்ணீர் மனஸ்தாப கண்ணீர். இந்த மூக்கு பக்கத்துல வர்ற கண்ணீருக்கும் கண்களுக்கு பின்னாடி விழிகள்ல வருகிற கண்ணீருக்கு இடையில ஒரு கண்ணீர் வரும். அது முத்து முத்தா கொட்டும். இது மனஸ்தாப கண்ணீர். இந்த ஸ்திரீ நீலி கண்ணீரினாலையும் இயேசுவின் பாதங்களை துடைக்கவில்லை, ஆனந்த கண்ணீரினாலும் துடைக்கவில்லை. அவள் மனஸ்தாப கண்ணீர் அவருடைய பாதத்திலே விடுகிறார். பிரியமானவர்களே, அழுகையோடும் கண்ணீரோடும் என்னிடத்துல விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று சொல்லுகிறார் தேவனுடைய வார்த்தைகள். ஆகவே இந்த காலை வேளையில பிரியமானவர்களே, இந்த ஸ்திரீயுடைய கண்ணீர் அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிறது. ரத்தத்தோடு கலந்திருக்கிற அந்த தண்ணீர் கண்களின் வழியாய் வர்றதுனால அதுக்கு பேர் கண்ணீர். வாயில வர்ற நீருக்கு பேர் உமிழ் நீர், காதுல வர்ற நீருக்கு பேர் கட்ட நீர். இப்படி ஒவ்வொரு நாம் ரெஸ்ட் ரூம்ல போகிறதுக்கு பேர் சிறுநீர். இப்படி உள்ள போற தண்ணிக்கு பெருநீர், சிறுநீர். இந்த கண்ணீர் பலமான காரியத்தை செய்யும். ஒரு சிலரை நான் பார்த்திருக்கிறேன், கண்ணீர் விட்டு ஜபிக்காம எழுந்திருக்கவே மாட்டான். ஒரு சிலர் கண்ணீர் அழுது எதுக்காக அழுது? புருஷனுக்காக, பிள்ளைகளுக்காக, தன்னுடைய லௌகீக துக்கம் மரணத்தை கொண்டு வரும் என்று 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துல நாம் படிக்கலாம். தேவனுக்கு ஏற்ற துக்கம் மனம் திரும்புதலை கொண்டு வரும். இந்த பெண்ணுக்குள்ள வந்த துக்கம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற துக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே அன்னைக்குள் இருந்து வந்த துக்கம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற துக்கம்.
தெளிவாருக்குள்ள வந்த துக்கம் சிம்சோன் தலையை மொட்டடிச்சு கண்களை குருடாக்குகிற திட்டம். அந்த கண்ணீர் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம கண்ணீர் தெளிவாரன் கண்ணீரா இருக்குதா, நம்ம கண்ணீர் அன்னாரன் கண்ணீரை போல இருக்குதா, நம்முடைய கண்ணீர் இந்த பாவியான ஸ்திரீயின் கண்ணீரை போல இருக்கிறதான்னு நம்ம பரிசோதனை பண்ணிக்கொள்ளணும். சிலர் எதுக்கு எடுத்தாலும் அழுவாங்க. இது நான் ரொம்ப கண்டிக்கிறேன், அது கண்டனத்துக்குரிய. எதுக்கு அழகமோ அதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் போது அவனுக்கு எந்த உணவு பொருளை வாங்கி தர மாட்டான். இறந்துட்ட பிறகு அப்படி அழுவாங்க. அதுக்கு பேர் தான் நீலி கண்ணீர் நான் சொல்லுவேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன பெண் மனஸ்தாப கண்ணீரை இயேசுவின் பாதங்கள்ல ஊற்றி தன் தலைமயிரினால் துடைத்தாள். அது என்னத்துக்கு காரணம்? அந்த தலைமயிரை பின்னி அநேகரை மயக்கி இருப்பார், மயக்கினார், அநேகரை வஞ்சித்தார். அதான் நான் எப்பவும் சொல்லுவேன், சிம்சோனுக்கு ஜன்னலுக்கு உள்ளே இருந்த பின்னல் அழகாக தெரிந்தது, அந்த பின்னலுக்குள்ள இருக்கிற இன்னல் தெரியல. அதனால அந்த பின்னல்ல இருந்து வர்ற மின்னல் அவன் கண்ணில பட்டு அப்படியே மயங்கி பெலிஸ்தர் கையில போய் மாட்டிக்கிறான். அழகு சௌந்தரியம் அஞ்சலை உள்ள. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் ஒரு பெண்ணை பார்க்க கூட்டிக்கிட்டு போனார். நானும் போனேன், பார்த்தோம், பிடிச்சிருந்தது. அந்த பெண்ணை கூப்பிட்டு வருவாங்க காப்பி எல்லாம் கொடுத்து. உங்க வீட்டுல அது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். போனேன், காப்பி எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த அம்மா காப்பி கொடுத்துட்டு அப்படி போறாங்க. அந்த மாப்பிள்ளை பாஸ்டர் சொல்றாரு, அங்கிள் பாருங்க அங்கிள், அவங்க தலைமுடி எவ்வளோ, இதுக்குதான் அங்கிள் நான் இவ்வளவு விரும்பினேன்னு சொன்னேன். பெரியவங்க பார்த்து வச்ச கல்யாணம் தான், நல்லா முடிஞ்சது. நிச்சயதார்த்தத்துக்கும் நல்ல உயரமா ஜடை வச்சுக்கிட்டு வந்தாங்க. ஒரிஜினல் ஜடை இல்ல, வச்சுக்கிட்டு வந்தாங்க. எனக்கு ஒரு டவுட் இருந்தது. அவர்கிட்ட சொன்னேன், என்னடா மாப்பிள்ள டவுட்டா இருக்குது அப்படின்னு. அதெல்லாம் இல்ல அங்கிள் அப்படின்னு அவனுக்கு அந்த கண்ணுக்கு அது மின்னல் அடிச்சு அந்த பின்னல்ல விழுந்துட்டான். சரி, கல்யாணம் முடிஞ்சது, சாந்தி முகூர்த்தம் நடந்தது. மறுநாள் காலையில பாக்குறான், அந்த அம்மா குளிப்பாட்டு வரும்போது அது தலை சீவி உள்ள வச்சுக்கின்னு பாத்ரூம்லயே ரெஸ்ட் ரூம்லயே வச்சுக்கிட்டு வராம அது அங்க மாட்டிடுச்சு பாத்ரூம்ல. இவரு அடுத்து குளிக்க போனாரு. குளிக்க போனவரு பார்த்துட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகி இப்போ ஓடியாடுறார். அப்பெல்லாம் போன் கிடையாது, இப்பதான் போன்லயே பேசிடுவாங்கல்ல. என்னடா ஆச்சுன்னு கேட்டேன். அங்கிள் அது சௌரி முடி அங்கிள் அப்படின்னு நான் சொன்னேன். ஊழியக்காரன் முடிய பார்க்க கூடாது, மயிரை பார்த்துட்டு மயிரா போக கூடாதுடா. எப்பவுமே அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாளா, அபிஷேகம் பெற்று இருக்கிறாளா, கர்த்தருடைய சபையில ஊழியம் செய்யறதுக்கு சபையில ஏதாவது ஒரு ஊழியத்துல இருக்கிறாளா அப்படின்னு விசாரிச்சு கல்யாணம் கட்டணும்டா. கட்டிட்ட, எல்லாம் முடிஞ்சது, இனி ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை நல்லா இன்னைக்கு ஊழியம் ரொம்ப சூப்பரா செய்யறாங்க, நல்லா இருக்கிறாங்க. இப்ப அந்த சௌரி முடியெல்லாம் வைக்கிறது இல்லை, உண்மையான முடி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த ஸ்திரீ சௌர முடியில தொடைக்கல, எடுப்பு முடியில தொடைக்கல, தன் சொந்த தலைமயிரினால அவருடைய பாதங்களை துடைத்தார். பரிமள தைலம் பூசினார்.
இன்னைக்கு சென்ட்ல நிறைய வகை இருக்குது. அட்வர்டைஸ்மெண்ட்ல பாக்குறோம். இப்படி சென்ட் அடிக்கிறான், தூரத்துல இருந்து ஒருத்தர் வந்து அப்படியே அவனை கட்டி பிடிச்சிக்கிற மாதிரி. இந்த கிரிக்கெட் டைம் எல்லாம் பார்ப்பேன், எல்லாமே அடிச்சுக்கிட்டு போயிடும் மழையில. அவன் மேல சட்டையெல்லாம் கிழிஞ்சிடும். ஆனா ஒருத்தி ஓடி ஆடுவான். என்னன்னு கேட்டா அந்த பெர்ஃபியூம் வாசனை பார்த்து கிட்ட வருவா. இதெல்லாம் தகாதவைகள். பெர்ஃபியூம் போட்டுக்கங்க, நான் வேணான்னு சொல்லல. அதை வச்சு எதிராக சாதிக்கலாம்னா முடியாது. என் அம்மா அதை ஆண்டவருக்கு ஊற்றி விட்டார். இது எதை காட்டுது? என்னுடைய சௌந்தரியத்திற்காக வைத்திருந்த என் தலைமுடி உமக்கு முன்பாக அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய பாவ வாழ்க்கைக்காக நான் பயன்படுத்தின இந்த தைலத்தை உமக்காக ஊற்றி விடுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில இருந்த பயங்கரமான துக்கத்தை உமக்கு முன்பாய் ஊற்றி விடுகிறேன். இந்த ஊற்றி விடுகிற அனுபவம் தான் பரிசேயனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். உன் வீட்டுக்கு வந்தப்பா, என் கால் கழுவ தண்ணி கொடுக்கல, என் தலையில நீ எண்ணெய் பூசல, என்னை கட்டி நீ முத்தம் செய்யல, எல்லாம் செய்யல, ஆனால் இவ்வளோ எல்லாத்தையும் செஞ்சா. ஸ்திரீயே, நீ போ, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவளை அனுப்புவார். அந்த வசனங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை படிக்கிறேன், கேளுங்க. ஸ்திரீனிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவ்வளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவ்வளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவ்வளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினான். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றால், அப்போது கூட வந்திருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். அங்கேயும் அப்படியும் ஒருத்தர் இருக்கிறான் பார். பாவங்களை மன்னிக்கிறதற்கு அவன் யார்? குறை சொல்றவன், நொட்ட சொல்றவன், சொட்ட சொல்றவன் எல்லா இடத்திலும் இருப்பான். ஆனா கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது திறக்கப்பட்ட அனுபவம். இந்த திறக்கப்பட்ட அனுபவமாக நம்முடைய பாத்திரம் இருக்குமானால், சங்கீதம் 81:10 படி, உன் வாயை விரிவாய் திற, அதை நான் நிரப்புவேன்னு சொல்றேன். இந்த காலை வேளையில எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பரிசேயன் தன் வீட்டை திறந்தான், அவனுக்கு ரட்சிப்பு வரவில்லை. பாவியான ஸ்திரீ அந்த வீட்டுக்குள் வந்தால் அவளுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆகவே கண்ணீரோடு ஜெபிக்கிற நமக்கு, எந்த காரியத்தையும் பார்க்காம தாழ்த்துகிற நமக்கு, எதையும் எதிர்பார்க்காம அவருடைய பாதங்களை முத்தம் செய்கிற நமக்கு, எஸ், நமக்கு உலகெல்லாத்தையும் அவருக்காக ஊற்றி விடுகிற நமக்கு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.